ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன் என்ன, இன்றைய ஜென்ரல் ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த இதில் முதல் கார்டு மேஷ ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 5 ஆஃப் கப்ஸ் ஒன்றும் அவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 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 நெருக்கடியான மனநிலையில் தான் இருப்பீங்க. இன்றைக்கி ஏதோ உங்களை ஒரு ஒரு சேட் ஃபீல் அந்த மாதிரி ஒரு ஒரு சோக முகத்தோட சோகமான செய்திகள் ஏதாவது உங்களுக்கு கேட்கலாம். இன்றைக்கி நீங்கள் உங்கள் உணர்வுகள் கொஞ்சம் ஒரு ஒரு அவ்வளோ ப்ரைட்டாலாம் இல்லை, கொஞ்சம் டல்லான டே தான் இன்றைக்கி உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். நேற்று நடந்த ஏதாவது ஒரு சம்பவம் கூட இன்றைக்கி உங்களை பாதிக்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கி டே ஏதோ கொஞ்சம் டல்லான டே தான் உங்களுக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. இன்றைக்கி தான் இப்படி பேடாக இருக்கே தவிர நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் பல வாய்ப்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில் வரப்போது. நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் இன்றைக்கி சோகமாக இருந்தாலும் நாளைக்கு ஒரு ஸ்டெப் உங்கள் லைஃப்பில் மேலே போக போகிறீங்க, முன்னேறி போக போகிறீங்க அப்படிங்கிறத இந்த 5 ஆஃப் கப்ஸ் சொல்லியிருக்கு. அடுத்து ரிஷபராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு பண வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஏதோ ஒரு வருமானத்துக்கான வழி பிறகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலோ அதெல்லாம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வருமானத்துக்கு ஒரு நல்ல நாள், ஒரு அடித்தளமிடுற நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? அடுத்து மிதுன ராசிக்கு என்ன வந்திருக்கு? மிதுன ராசி 7 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. 7 ஆஃப் வான்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற ஏதோ ஒரு பேட்லிங் பண்ணுற மாதிரியான ஒரு கார்டு தான் இது. நீங்கள் எடுக்கிற ஒரு டிசிஷனுக்கு எதிர்ப்புகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதில் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் இன்றைக்கி ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மெசேஜாக இருக்குது. 7 ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ்க்கு உங்கள் வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ எதிர்ப்புகள் வரலாம். அதுக்காக நீங்கள் முடிவை மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதில் ஸ்டேபிளாக இருங்க, ஸ்டெடியாக இருங்க. அதுதான் மிதுன ராசிக்கான இன்னைக்கு ரீடிங். அடுத்து கடகம் ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்கு? ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸோ ஸ்டார் கார்டு உங்கள் கனவுகள் எல்லாமே நிஜமாகிற ஒரு கார்டாக இருக்குது. இன்றைக்கி டே உங்களுக்கு சூப்பர் டே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டார் கார்டு சொல்லியிருக்கு. உங்களோட நம்பிக்கை திரும்பவும் ஒரு ரீபர்த் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல செய்தி உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. யூனிவர்ஸ் உங்கள் கூட இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களோட கனவுகள் நிஜமாக போகுது. ஸோ ட்ரீம் பிக் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான யூனிவர்ஸோட மெசேஜாக இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு. அடுத்து சிம்ம ராசிக்கு என்ன வந்திருக்கு? 9 ஆஃப் கப்ஸ். ஓகே, 9 ஆஃப் கப்ஸ்மே ஒரு நல்ல கார்டு தான். என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட கனவு நிஜமாகும். ஏதோ நீங்கள் ரொம்ப நாளாக இது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி 9 ஆஃப் கப்ஸ் மூலயமா தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட சின்ன ஆசைகள் கூட இன்றைக்கி நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் கனவு நிஜமாகலாம், சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு இது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? அடுத்து சிம்ம ராசிக்கு அடுத்து என்ன? கன்னி ராசிக்கான ஸ்பிரிட்ஸோட மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, சிம்ம ராசிக்கு 9 ஆஃப் கப்ஸ், கன்னி ராசிக்கு 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் போட்ட எஃபர்ட்டு எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் ஒர்த் அண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறது அந்த 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ். நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே பண்ணின ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கிற ஒரு டேவாக இந்த டே இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டது, நீங்கள் பண்ண முயற்சிக்கு எல்லாமே ஒரு பலன் கிடைக்கும். பலன் மட்டும் இல்லை, பாராட்டுகளும் கிடைக்கும். உங்கள் எஃபர்ட் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்து துலாம் ராசிக்கு என்னன்னு பார்ப்போம். சேரியட். ஓகே, சேரியட் இதுவும் ஒரு நல்ல கார்டு தான். என்னென்னா, இன்னைக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு வளர்ச்சியை நோக்கி எடுத்து வைக்கிறதா தான் இருக்கும்.
ஸோ உங்களோட பர்சனலாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அதை நீங்கள் மீட் பண்ணி சக்ஸஸ் ஆகிற ஒரு நாள் இன்றைய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு எந்த சவாலாக இருந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோ ஃபார் இட் துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான டே இன்னைக்கு. அடுத்து விருச்சிக ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கும்போது இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சொத்து சம்மந்தமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக பார்க்காம இருந்த ரிலேட்டிவ்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு ஒரு கெட் டுகெதர் மாதிரியான ஃபேமிலிக்குள்ளேயே ரொம்ப நாளாக மீட் பண்ணாதவங்கள மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சொத்து சம்மந்தமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பீங்க இன்றைக்கி நீங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபினான்ஷியலுமே எப்படின்னா உங்களோட கையில் இருக்கிற மாதிரி தான் உங்கள் கையிலேருந்து பணம் போகிறது வர்றது நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு வெல்த்தியான சுச்சுவேஷனை நோக்கி தான் உங்களோட லைஃப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ஹாப்பியான டேவாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜ். அடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா டெவில் கார்டு வந்திருக்கு. டெவில் கார்டு எப்போவுமே ரீபர்த் அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஒரு ரீபர்த், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். என்னென்னா உங்களோட ஆசைகள், உங்களோட நீங்கள் வழக்கமாக செய்கிற விஷயங்களில் சில சேஞ்சஸ் வரலாம். உங்களோட ஆசைகள் சில வந்துட்டு தள்ளி போகலாம். உங்களை வந்து எமோஷ்னலாக ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து உங்களை புல் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு டிபெண்டன்சி ஃபீலில் இருக்கலாம். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து டெவில் கார்டு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ வந்து டெவில் கார்டு அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிட்ஸ் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு உடம்பளவுலையும் சரி மனசளவுலையும் சரி கொஞ்சம் டயர்டாகவும் நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணலாம். டிபெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி வெரி அவேர் டுடே. அதுதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து மகர ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட டீம் ஒர்க் வந்து இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இன்றைக்கி சக்ஸஸ், அது வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து யாரோ ஒரு டீமை புதுசாக போய் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த டீமை மீட் பண்ணுறதுனால ஒரு நல்ல வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு ஒர்க் விஷயமாக ஒருத்தரை போயிட்டு மீட் பண்ணணும். ஒரு டீம் யாரோ 2 பேரை 3 பேரை போய் மீட் பண்ணுறீங்கன்னா அவங்க மூலயமா ஒரு புதிய வாய்ப்பு வரத்துக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு. அதில் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். கிடைக்கிற வாய்ப்பில் நீங்கள் ஷைன் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து கும்பராசிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி இந்த டே எப்படி இருக்குன்னா ஒரு கான்ஃபிடெண்ட்டான டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட திங்கிங் வந்து இன்றைக்கி ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு உண்மை வெளியே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிறது. ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே போட்டு உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஒரு குழப்பத்துக்கு வந்து ஒரு முடிவு தெரிய வரும். இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி இன்றைக்கி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அந்த விஷயம் சார்ந்த உண்மை வெளியே வரும். ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து கும்பராசிக்கான மெசேஜாக ஸ்பிரிட் சொல்லியிருக்காங்க. அடுத்து மீன ராசிக்கு என்ன கார்டுன்னு பார்ப்போம். மீன ராசிக்கான கார்டு என்னென்னு பார்த்தோன்னா மூன் கார்டு வந்திருக்கு. மூன் எனர்ஜி ஒன்றும் அவ்வளோ பாசிட்டிவான எனர்ஜியில் இன்றைக்கி உங்களோட நாள் ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரீம் உலகத்தில் தான் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் ஒரு மூன் எனர்ஜி சொல்கிற விஷயமா இருக்குது.
இன்றைக்கி வந்து உங்களோட கனவுகள் வந்து ஒரு ஒரு ஹிட்டன் ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு என்னதான் எவ்வளோ குழப்பம் வந்திருந்தாலுமே எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஒரு அரை மனசாக நீங்கள் இருந்தாலும் ஒரு ஒரு சில விஷயங்களில் வந்து ஒரு பாசிட்டிவ் கிளாரிட்டி இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். அதனால் நீங்கள் ரொம்ப பெருசாலாம் ஏற்றுக்க வேண்டாம். இன்றைக்கி நாள் அப்படியே சாதாரணமாக எடுத்துக்கலாம். தேவையில்லாத தாட்ஸை போட்டு மனசுக்குள்ளே குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி மீனராசிக்கான ஒரு எனர்ஜி, மீனராசிக்கான ரீடிங். உங்களுக்கு இந்த ரீடிங் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னோடய மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட ரீடிங்ஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங்ஸ் தான். நீங்கள் வந்துட்டு ஜெண்டரும் அதில் ஒரு இஷ்யூ கிடையாது. ஸோ யாருக்கு பொருந்துதோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.